ஒரு வழியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 5 ஸ்டேட்ல நடக்க போற எலெக்ஷன்ஸ்க்கான டேட் இப்போ அறிவிச்சிட்டாங்க. ஸோ இனிமே எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்றது ஐபிஎல்லோட ஃபுல் ஷெட்யூல் ரிலீஸ் தான். பிகாஸ் எப்போ வந்து இந்த எலெக்ஷன் டேட்ஸ் அறிவிக்கிறாங்களோ நாங்கள் ஃபுல் ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவோம்னு ஐபிஎல் தரப்புலேருந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபுல் ஐபிஎல் ஷெட்யூலை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே நடத்த போகிற ரோட் 2026 ஈவெண்ட்டை பற்றி பார்த்துலாம். ஸோ சேப்பாக்கில் மார்ச் 22 அன்னைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு கிராண்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. இது டோட்டலி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கான ஈவெண்ட். இதுல நிறைய சிஎஸ்கேயோட ஃபார்மர் பிளேயர்ஸ் வந்து ஃபீச்சர் ஆக போறாங்க. நம்ம முரளி விஜய், சுரேஷ் ரெய்னா, டுவேன் பிராவோ, மேத்யூ ஹேடன், மைக்கேல் அசி அண்ட் சுப்பிரமணியம் பத்ரிநாத், இந்த 6 பேருமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் டீமுக்காக இந்த 6 பேருமே ப்ளே பண்ண போறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் டீம் அண்ட் சிஎஸ்கே கரண்ட் ஸ்குவாட் வந்து ஒரு சின்ன மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க. நம்ம திரும்ப வந்து முரளி விஜய் அண்ட் மைக்கேல் அசி அந்த ஓஜி சிஎஸ்கே ஓப்பனிங் காம்போவை பார்க்க போறது நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அங்கே டிக்கெட்ஸ் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க நம்புறேன். டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து 11 AM நேத்திக்கு வந்து செல் பண்ணியிருப்பாங்க. எனக்குமே டிக்கெட்ஸ் கிடைச்சிருச்சு. நான் 11 AM வந்து எக்ஸாக்டா லாகின் பண்ணேன். எனக்கு முன்னாடி ஒரு 4000 பீப்புள் இருந்தாங்க. கியூ அப்படியே ஸ்லோவா மூவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா மூவ் ஆகி நான் உள்ள போயிட்டேன். அண்ட் எஸ், எனக்கு வந்து டி ஸ்டாண்ட்ல கிடைச்சிருக்கு. நிறைய ஃபேன்ஸ் லேட்டா லாகின் பண்ணிட்டு எனக்கு டிக்கெட்ஸே கிடைக்கல, ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கரெக்டா ஒரு 10:59 லாகின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா பெரிய ரஷ்லாம் கூட கிடையாது. நீங்க டிக்கெட்ஸ் லேட்டர் ஆன் கூட வாங்கிக்கலாம். ஒரு 1 PM லாகின் பண்ணிருந்தீங்கன்னா கூட அந்த 3000 அண்ட் 3500 டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு நார்மல் ஃபேன் இவெண்ட்டுக்கு எதுக்காக மேட்ச் அளவுக்கு ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். பட் இது வந்து நார்மல் ஃபேன் இவெண்ட் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட்டுக்கு நிறைய பேர் 2000 கொடுத்து போறவங்க இருக்காங்க. சில பேருக்கு டிக்கெட்ஸ் கூட கிடைக்காது. இங்கே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர் ரஹ்மானோட ஒரு 1 hour இல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு ½ hourக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஷோ நீங்க பார்க்கலாம். அதே சமயத்தில் சிஎஸ்கேயோட பழைய பிளேஸ் பார்க்கலாம். அதுவே ஒரு பெரிய விஷயம். ரெய்னாலாம் வேற வராரு ஆஃப்கோர்ஸ். ஸோ ரெய்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல சொல்லியிருக்கிறது வச்சு பார்த்தா 4:30 PM ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகி டில் 10 PM வரைக்கும் போக போகுது. ஸோ 5 hours ஆஃப் என்டர்டைன்மெண்ட்க்கு 2000 ஸ்பெண்ட் பண்ணுறது ஐ திங்க் ரீசனபிள்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த இவெண்ட்டோட லைவ் டெலிகாஸ்ட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. ஆர்சிபி அவங்க அன்பாக்ஸ் இவெண்ட் எப்பவுமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் கூட ஆர்சிபி அவங்க யூடியூப் சேனலில் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஈவெண்ட் நடக்கிறப்பே வந்து கிளிப்பிங்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேபி நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. பட் ஐ டோன்ட் திங்க் ஃபுல் ஈவெண்ட் லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு. மேபி சிஎஸ்கே விளையாட போகிற இந்த மேட்ச் இருக்கு இல்லையா, சிஎஸ்கே கரண்ட் ஸ்குவாட் வெர்சஸ் சிஎஸ்கே லெஜெண்ட் ஸ்குவாட், அந்த மேட்ச் வந்து நீங்க மேபி லைவ் ஸ்ட்ரீம் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆப்வியஸா மார்ச் 22 இந்த ஈவெண்ட் நடக்கிறதுனால சிஎஸ்கேவோட எல்லா பிளேயர்ஸ் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் வந்து மார்ச் 22க்கு முன்னாடி வந்துருவாங்க. பிராவன் தான் கேகேஆரோட மென்டாரா இருந்தாலுமே ஸ்டில் சிஎஸ்கே அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருமே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. தட் ஷோஸ் அவருக்கு சிஎஸ்கே எவ்வளவு பிடிக்கும்னு. ரைட் நோ சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் டீம்ல 6 பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மீதி அந்த 5 பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டிசியோட மென்டர்ஷிப் ரோல்ல இருந்து இப்போ கெவின் பீட்டர்சன் விலகி இருக்காரு. என்ன ரீசனா சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜாபுக்கு தேவையான ரெக்வயர்ட் டைம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் விஷஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் கமெண்ட்ரி பாக்ஸில் இருப்பேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளஸிங் முசரபானியை தொடர்ந்து 2 பிளேஸ் இப்போ பாகிஸ்தான் சூப்பர் லீக்லேருந்து விலகி இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுறதா இருந்தார் இந்த வருஷம். பட் இப்போ டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் அவர் எக்ஸிட் ஆகியிருக்காரு. அவருக்கு பதிலாக அல்சாரி ஜோசஃபை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. தென் ESPNல வந்து ஒரு ரிப்போர்ட் படி வெஸ்ட் இண்டீஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் குடகேஷ் மோட்டியுமே PSL சீசன்லேருந்து இப்போ விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக துனித் வெலாலகேவை லாகூர் கலந்து சைன் பண்ண போகிறதா இப்போ ESPNல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேஸுமே இப்போ IPL ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ண போறாங்கன்னு ஆன்லைன்ல ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. as you all know மதிஷா பத்திரனா இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஸ்பென்சர் ஜான்சனை KKR சைன் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்கா ப்ளே பண்ண முதல் மேட்ச்ல வனிந்து அசரங்காக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அசரங்காவோட கரண்ட் கண்டிஷன் என்னன்னு தெரியல. இன்கேஸ் அசரங்கா ஃபுல்லி ஃபிட் ஆகலனா அப்போ குடகேஷ் மோடி தான் அவரை ரீப்ளேஸ் பண்ணுவாரு. இப்போ நம்ம IPL ஷெட்யூல் விஷயத்துக்கு வரலாம். ஃபர்ஸ்ட்லி எலெக்ஷன் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அசாம், கேரளா அண்ட் புதுச்சேரி இந்த 3 ஸ்டேட்லையும் April 9 அன்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாடுல April 23 அன்னைக்கு நடக்கிறது. அண்ட் வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷன்ஸ் மட்டும் 2 phases நடக்கிறது. April 23 and 29. ரிமைனிங் மேட்சஸ்க்கான ஷெட்யூல் பற்றி BCCI செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டியூ கோர்ஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். சில ப்ரிலிமினரி டிஸ்கஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அண்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் இவங்க கிட்ட வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் லெக் ஆஃப் த IPL ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். எங்களால் டைம் லைன் இப்போதைக்கு கொடுக்க முடியாது எப்போ ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவோன்னு. ஸோ IPL வந்து ஸ்மூத் அண்ட் சீம்லெஸ்ஸாக வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூலில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. April 9 அன்னைக்கு அசாமில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. RR டீம் அவங்களோட ஹோம் மேட்சஸ் வந்து குவஹாட்டியில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூலில் RR டீமோட ஹோம் மேட்சஸ் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா March 30 அன்னைக்கு CSK ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் April 7 அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா, தென் April 10 அன்னைக்கு RCBக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ணுறாங்க. CSKக்கு அகேன்ஸ்டா விளையாட போகிற மேட்ச்சில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆஃப்கோர்ஸ், ஏன்னா March 30 அன்னைக்கு நடக்கிறது. ஆனால் RRோட கடைசி 2 ஹோம் மேட்ச்சுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பிகாஸ் April 9 அன்னைக்கு அசாமில் எலெக்ஷன் நடக்க போகிறது. ஸோ April 7, April 10 இந்த 2 நாட்களையும் மேட்ச் நடக்கிறது. ஸோ கண்டிப்பாக
செக்யூரிட்டி அண்ட் போலீஸ் ஃபோர்ஸஸால் 2 இடத்துலையும் ஒர்க் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் மேட்சும் எலெக்ஷனுக்கும் ஒரு நாள் கேப் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை பற்றி பிசிசிஐ செக்ரட்டரி கிட்ட கேட்டப்போ தேர் வில் பி நோ சேஞ்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடோட எலெக்ஷன் டே April 23. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. April 11 அன்றைக்கி தான் சிஎஸ்கேட கடைசி ஹோம் மேட்ச் இங்கே சேப்பாக்கில் ஃபேஸ் 1 ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதுக்கப்புறமா மேபி சிஎஸ்கே அந்த எண்ட் ஆஃப் ஏப்ரலில் மோஸ்ட்லி சென்னையில் எந்த ஒரு மேட்சும் விளையாட மாட்டாங்க. மேயோட ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ரிமைனிங் சிஎஸ்கே ஹோம் மேட்சஸை நம்ம சேப்பாக்கில் எதிர்பார்க்கலாம். May 4 தான் கவுண்டிங் டேன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தான் போல் ரிசல்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அன்றைக்குமே வந்து சேப்பாக்கு, கொல்கட்டா அண்ட் அசாமில் ஆக்சுவலி எந்த ஒரு மேட்சும் நடக்காது. அசாமில் இந்த 3 மேட்சஸுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் தான் வந்து ஆர்ஆர் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க. லீகோட டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 84 மேட்சஸாக இருந்துச்சுன்னா அப்போ எல்லா டீம்ஸுமே 16 மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஹோம் மேட்சஸ்மே வந்து 8 மேட்சஸாக மாறும். 7 மேட்சஸாக தானே இப்போதைக்கு இருக்குது. சரி ஓகே கேஸ், நிறைய விஷயங்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுவோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் பீஷியஸ். பாய்.